வணக்கம். நாம் மகரிஷிகளின் சரித்திரத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் பிருகு முனிவரை பற்றி பார்த்தோம். பிருகு முனிவர் அக்னியின் தவறுக்காக சாபம் இட்டார் என்று. இப்பொழுது நாம் பார்க்க போவது என்ன? அக்னி என்ன தவறு செய்தான் அப்படி என்று பார்க்க போகிறோம். அக்னி சாபம் தோன்றுமாறு தவறுதல் செய்தான். பிருகு மகரிஷியை தூண்டிவிட்டது. இது ஒரு சிறு கதையாகவே அமைந்துள்ளது. எல்லோரும் ஒன்றி கவனிக்க வேண்டும். பிருகு மகரிஷிக்கு மனைவியர் பலர் இருக்கிறார்கள். புலோமா என்பவளும் ஒருத்தி. இவள் சிறந்த கட்டழகியாய் இருந்தாள். பிருகு மகரிஷி இவளை மணந்தார். இவ்விருவருக்கும் விவாகம் நடப்பதற்கு முன்காலத்தில், அதாவது திருமணம் நடப்பதற்கு முன்னால், புலோமா சிறு குழந்தையாக இருந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியே இந்த அக்னி சாபத்துக்கு காரணமாயிற்று. சின்னஞ்சிறு குழந்தை புலோமா மிகவும் பிடிவாதக்காரியாக இருந்தாள். அடிக்கடி தாய் தந்தையரை தன் பிடிவாதத்தினால் சிரமப்படுத்துவாள், கஷ்டப்படுத்துவாள். தமது செல்லப்பெண் புலோமா வீண் பிடிவாதம் பிடித்து செய்ய வேண்டியதை செய்ய மறுக்கும் போதும், செய்யக்கூடாதவற்றை செய்ய துணியும் போதும் அவளை வழிக்கு கொண்டு வருவதுதான் தாய் தந்தையர்களுடைய பெரிய பிரச்சனை. இது யாவரும் அறிந்தது. அப்படித்தான் இந்த தாய் தந்தையருக்கும் பெரும் பிரச்சனையாகிவிட்டது. இதற்கு அவர்கள் ஓர் உபாயத்தை கையாளுவது வழக்கம். அது என்ன? குழந்தையை கையில் எடுத்துக்கொள்வார்கள், வாசலுக்கு செல்வார்கள். அதோ பார், அந்த மரத்தில் இருக்கிறானே ஒரு பிரம்மராட்சசன், அவனுக்கு உன்னை கொடுத்து விடப் போகிறேன் என்று ஒரு மரத்தை காட்டுவார்கள். அதாவது கொடுத்து விடப் போகிறேன் என்றால் மணமுடித்து கொடுத்து விடுவார்கள், அல்லது அவனுக்கே உரியதாக கொடுத்து விடப் போகிறேன் என்ற பொருளும் உண்டு. குழந்தை பயந்து போய் வாயை பொத்தி கொண்டு அவர்கள் சொன்னபடியெல்லாம் கேட்கும். ஆனால் சிறிது நேரத்துக்கெல்லாம் மீண்டும் பிடிவாதம் பிடிக்கும். அவர்கள் அந்த மரத்தை காட்டுவார்கள், அடங்கிவிடும். இப்படியே பல ஆண்டுகள் கழிந்தன. குழந்தை பெரியவளாகி சகஜமாக மாறுகிற வரையில் இது நடந்தது. கல்யாண வயது வந்தது. பிருகு முனிவருக்கு கொடுத்து விவாகம் செய்வித்தனர். பெண் கணவனுடன் புக்ககம் போய் சேர்ந்தார். அந்த மரத்தில் உண்மையாகவே ஒரு ராட்சசன் மறைந்து வசித்து வந்திருந்தான். இது அந்த பெற்றோர்களுக்கு தெரியாமல் இருந்தது. புலோமாவுக்கோ அவளது தாய் தந்தையருக்கோ இது தெரியவே தெரியாது. ஆனால் அவனுக்கு இவர்களே நன்றாக தெரியும். இந்த அழகிய பெண்ணை தனக்கு கொடுப்பதாக அவர்களே வலிவில் சொல்லுவதை அவன் நன்கு உணர்ந்து கொண்டான். அவ்வப்போது குழந்தையை நல்வழிப்படுத்துவதற்கு தன் துணை இன்றியமையாததாகி விட்டது. அவனும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறான். அதனால் அந்த பெண்ணை மணந்து கொள்வதற்கு உரிமையும் தனக்கு இருப்பதாக அவன் பார்த்து வந்தான். பருவ காலம் வரட்டும், மணந்து கொள்ளலாம் என்று காத்திருந்தான். பாவம், முடிவு என்னவோ வேறு விதமாக ஆகிவிட்டது. பிருகு மகரிஷி அவளை மணந்து கொண்டு தம்முடன் அழைத்து கொண்டு போய்விட்டார். தனக்கென்று நிச்சயம் செய்திருந்த அழகியை அக்கிரமமாக பிருகு மணந்து கொண்டதாக எண்ணி மனம் புழுங்கினான் அந்த ராட்சசன். கடும் சினம் கொண்டான். ஆனால் பிருகு மகரிஷியிடம் நெருங்கவே முடியவில்லை அவனுக்கு. அவருடைய தேஜஸ் அப்படிப்பட்டது. ஆனாலும் விடாமல் தம்பதிகளை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருந்தான். எப்போதாவது சந்தர்ப்பம் வாய்க்கும் போது புலோமாவை கட்டிப்பிடித்து தூக்கி கொண்டு போய்விட வேண்டும் என்பதுதான் அவன் ஒரே எண்ணம். பிருகு மகரிஷியின் ஆசிரமத்திற்கு அருகிலேயே ஓரிடத்தில் மறைந்து வசித்து வந்தான். பிருகு முனிவர் ஒரு சர்வஜர். அந்த முனிவருக்கு இந்த விஷயம் நன்றாக தெரிந்துவிட்டது. அவர் இதை யாரிடமும் கூறவில்லை. தமது தவ மகிமையினால் அந்த ராட்சசனை ஆசிரமத்தில் அணுக ஒட்டாமல் செய்துவிட்டார். தம்பதிகள் சிறிதும் கவலையின்றி இன்ப வாழ்க்கை நடத்தி வந்தனர். பிருகு மகரிஷி ஆசிரமத்தில் இருக்கும்போது அந்த ராட்சசனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் அவசியமாக வெளியில் செல்வார் அல்லவா? அப்படி செல்ல வேண்டியிருந்தால் தமது அக்னியிடம் புலோமாவை ஒப்படைத்துவிட்டு செல்வார். அவர் திரும்பி வரும் அளவும் அந்த அக்னியை ஆசிரமத்தினுள் யாரும் நுழைய ஒட்டாமல் பார்த்து கொள்ளும். இப்படி மாறி மாறி பிருகுவும் அக்னியும் புலோமாவை காத்து வந்தனர். ராட்சசனும் சமயம் வாய்க்கும் என்று விடாப்பிடியாக காத்து காத்து அலுத்து போய் விட்டான். ஆனாலும் ஆசிரமத்து அருகிலேயே அவன் இருந்து வசித்து வந்தான். ஒரு நாள் பிருகு மகரிஷி ஸ்நானம் பண்ணுவதற்காக வெளியில் சென்றார். வழக்கம் போல் அக்னியிடம் தம் தர்மபத்னியை ஒப்படைத்து எச்சரிக்கையுடன் இருக்க சொல்லிவிட்டுத்தான் போனார். அந்த சமயத்தில் ராட்சசன் ஆசிரமத்தில் புகுந்து பலாத்காரமாக புலோமாவை தூக்கி கொண்டு போக முயன்றான். அக்னியின் பாதுகாப்பில் புலோமா நிர்பயமாகத்தான் இருந்தாள். ராட்சசன் தன்னை துன்புறுத்துவதைக் கண்டு அலறினாள். அக்னி அவனை தடுத்தது. ராட்சசனுக்கும் அக்னிக்கும் வாக்குவாதம் நடந்தது.
இவள் எனக்குத்தான் உரிவள். இவளுடைய தாய் தந்தையர் சரியான பிரதிபலனை பெற்று அதற்கு ஈடாக இவளை எனக்கே கொடுத்தனர். தக்க பருவம் வரட்டும் என்றுதான் நான் காத்திருந்தேன். பிருகு மகரிஷி இடையில் வந்து இவளை மணந்து கொண்டதுதான் தவறான காரியம். அக்னி தேவனே, நீ அன்றும் இன்றும் என்றும் எல்லா பிராணிகளின் உடலுக்குள்ளும் வெளியிலும் நிரந்தரமாக வாசம் பண்ணுகிறாய். அதனால் இதெல்லாம் உனக்கு நன்றாக தெரியும். இதில் உள்ள நியாயத்தை நீயே சொல் பார்க்கலாம். இவள் என்னுடையவளா அல்லது பிருகு மகரிஷிக்கு உரியவளா என்று ராட்சசன் கேட்டான். அக்னிக்கு இந்த கேள்வி ஒரு பெரிய தர்ம சங்கடமாக ஆகிவிட்டது. விளையாட்டை வினையானது என்று சொல்வார்களே, அது இவ்விஷயத்தில் பிரத்யட்சமாக நிரூபணமாகிவிட்டது. குழந்தையை வழிக்கு கொண்டு வருவதற்காக தாய் தந்தையர்கள் எவ்வளவோ செய்கின்றனர். குழந்தைக்கு விருப்பமில்லாத பல விஷயங்களை செய்து விடுவதாக கூறுவர். அது வழிக்கு வந்துவிடும். அதுதான் அவர்களுக்கு தேவை. அத்துடன் அந்த வார்த்தைகளும் மறைந்து போய்விடும். இந்த உலகில் சர்வசகஜமாக நடப்பது தானே இது. இந்த ஆதாரத்தை வைத்துக்கொண்டு இந்த ராட்சசன் இவளுடன் உரிமை கொண்டாடுவது பொருந்தவே பொருந்தாது. உண்மையிலேயே அந்த மரத்தில் ராட்சசன் ஒருவன் மறைந்திருப்பதை அவர்கள் உணர்ந்திருந்தால் இப்படி செய்திருப்பார்களா? அந்த பக்கமே போக மாட்டார்கள். எடுத்துக்கொண்டு வேறு எங்காவது ஓடி போயிருப்பார்கள். சர்வஜரான பிருகு மகரிஷி இவளை மந்திரபூர்வமாக முறைப்படி விவாகம் செய்து கொண்டிருக்கிறார். பிறருடைய உரிமையில் உள்ள கன்னிகையை அவர் மணந்து கொள்வாரா? சாஸ்திரியமான சடங்குகள் மூலம் இந்த ராட்சசனுக்கும் புலோமாவுக்கும் திருமணம் நடந்துள்ளதா என்ன? தாய் தந்தையர் அந்த முறையில் இவளை இவனுக்கு கொடுத்தார்களா? ஆதலால் ராட்சசனுடைய வாதம் இவ்விஷயத்தில் சரியானது அல்ல, தவறுதான். தற்செயலாக கூறிய வார்த்தையை உண்மையாக நினைத்து கொண்டு அல்லது அதை ஆதாரமாக காட்டி இவளிடம் இந்த ராட்சசன் உரிமை கொண்டாடுவது வீண் வம்புதான். தன் தேகபலம் மிகுந்திருப்பதையும் சம்பந்தப்பட்ட மற்றவர் துர்பலமாக இருப்பதையும் நினைத்து துர்மார்க்கத்தில் இறங்குகிறான் இவன். இது அநியாயம் என்று இப்படி பலவாறாக அமர விஷயங்களை அலசி பார்த்து முடிவு கூறியது அக்னி. இவள் பிருகு மகரிஷிக்குத்தான் உரியவள் என்று அந்த அக்னி கூறியது. இவ்வளவு மெதுவாக முடிவு கூறும் வரையில் ராட்சசன் காத்திருக்கவில்லை. இந்த முடிவை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. வலிவை உபயோகித்து தூக்கி கொண்டு ஓடி மணந்து கொள்வதுதான் ராட்சச விவாகம் என்பது தர்மசாஸ்திரர்களுடைய வச்சனம். இங்கும் அதுவே நடந்தது. புலோமாவை ஓங்கி ஒரு அரைந்து வாரி எடுத்துக்கொண்டு ஓடி விட்டான் ராட்சசன். பாவம், 10 மாத கர்ப்பிணி. இந்த மாபெரும் அதிர்ச்சியை எப்படி சகிப்பாள்? சில அடிகள் தாம் இவளை தூக்கி கொண்டு ராட்சசன் ஓடி இருப்பான். அதற்குள் அவள் பிரசவித்து விட்டாள். மகா தேஜஸ்வியான குழந்தை கீழே விழுந்தது. பயங்கரமான அலறல் ஒன்று தோன்றியது. அவ்வளவுதான். புலோமா ஒரு புறம் விழுந்தாள், ராட்சசன் ஒரு பக்கம் விழுந்தான். குழந்தையின் தேஜஸினால் அவன் விழுந்த இடத்திலேயே எரிந்து சாம்பலாகி விட்டான். தாயும் குழந்தையும் விழுந்த இடத்திலேயே கிடந்தனர். இந்த சமயத்தில் அந்த ராட்சசன் இந்த குழந்தையினால் சாம்பலாகிவிட்டான். மின்னல் வேகத்தில் அனைத்தும் நடந்து முடிந்து விட்டது. பிருகு மகரிஷி தம் அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்து கொண்டு ஆசிரமத்துக்கு திரும்பினார். மனைவியை காணாமல் கலங்கினார். நடந்த விஷயங்களை ஞான திருஷ்டியின் மகிமையினால் உடனே அறிந்து கொண்டார். பின் அவர் என்ன செய்தார் என்பதை அடுத்த பகுதியில் நாம் காணலாம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.